மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஃபீல் தி நேச்சர். இலை பீச் மெடோ சவுண்ட் கடலூர் பை டிரனம் ஹோம்ஸ். சீமான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சவால் விடுத்திருக்காரு. தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய் 24 இப்போ நீங்க கூட்டணி எல்லாம் கூட்டின்னு வராதிங்க, தனியா நீங்க எடுக்கிற வாக்குக்கும் நான் எடுக்கிறதும் பார்த்துக்கலான்ற தனிச்சு சண்டை போடணும். அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன். பாரதிய ஜனதா கட்சி தனித்தியாவே ஒரு 50-60 லட்சம் வாக்குகளை நோக்கி போயிட்டு இருக்கோம். கூட்டணியா 1 கோடி வாக்குகளை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ இவங்க எங்க இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு. ஸோ அப்போ சவாலில் ஜெயிச்சிருவோன்றீங்க? நிச்சயமா ஜெயிச்சிருவாங்க. ஒரே ஒரு தொகுதியில் கூட பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்குவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு தொகுதியில் நாம் தமிழர் இந்த 39 தொகுதியில் மொத்தமாக ஒரு 20 லட்சம் ஓட்டு வாங்குவீங்க. நீங்கள் 20 லட்சத்தி ஒன்று வாங்கிட முடியும். சவால் என்ன? நீங்கள் தனியாக எங்களோட ஓட்டு வாங்கி காமிங்க அப்படின்னு. இப்போ நம்ம காமிச்சிட்டோம்னா அண்ணன் என்ன பண்ணுவோம்? அதான் கட்சியை கிளச்சிட்றாரு. தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய். இதுக்கு முன்னாடி சவால் விட்டாரவங்களுக்கு தெரியாதா? பிஜேபி தனியாக போட்டி போட்டதுனால இந்த தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி மிக அதிக வாக்குகள் வித்தியாசம் சொன்னோடனே அண்ணன் சொல்லக்கூடாது சின்னத்தை பறிச்சிட்டதுனால தான் நாங்கள் வாங்க முடியல. கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒருவேளை சின்னமெல்லாம் பறிக்கப்பட்டுச்சோ. அவர் 19 தொகுதி நம்ம, 19 தொகுதி நாம் தமிழர். இதே 19. ஆனால் அங்கே நாம் தமிழருக்கு 39க்கு அவங்க வாக்கு மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு இங்கே 19ன்றது பாமகவோட ஓட்டு வந்துடும், அந்த பிரச்சனைக்கு ஓட்டு வந்துடும். எஸ், அண்ணன் என்ன நம்பிக்கையில் இந்த சவால் விட்டாருன்னு நிச்சயமா தெரியல. ஏற்கனவே வாங்கியிருக்காங்க, ஒரு 7% ஓட்டு வாங்கியிருக்காங்க 21 தேர்தலில். அப்போ பாரதிய ஜனதா கட்சி தனியாக நிற்கவில்லை. அதான் சொல்றாரு, தனியாக வாங்க, அதுதான் தைரியம், அதுதான். அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொன்ன விஷயம். இதுக்கு முழுக்க பின்னாடி திமுக தான் காரணம். அவங்க தான் வந்து இந்த கட்சி பதிவு பண்ணது. எப்படி அவங்க சொன்ன லாஜிக்கே இல்லை சார். திமுகவினுடைய அந்த ஓட் பேங்க்னு சொல்லுவாங்க, அது நாம் தமிழருக்கு போகாது இல்லை. ஏன்னா அவங்க ஐடியாலஜி வேற, இவங்க ஐடியாலஜி வேற இல்லை. சீமான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சவால் விடுத்திருக்கார். முடிஞ்சால் தனியார் இல்லைங்க, அதுவும் உங்களுடைய தனித்த வாக்குகள், தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய தனித்த வாக்குகள், ஒரு ஓட்டு நாங்கள் எடுக்கிற ஓட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கட்சியவே கழிச்சிட்டு போயிடுறன்ற மாதிரியான ஒரு சவால்லாம் விட்டுருக்காரு. உங்களுடைய பார்வை? சீமான் அண்ணன் நிறைய சவால் விட்டுருக்காரு ஏற்கனவே. இப்போ என்னுடைய ஒரு கேள்வி என்னென்னா, இதற்கு முன்னே தனிச்சு நிற்கவே இல்லையான்றது முதல் கேள்வி. இப்போது கடந்த 2014 நம்ம ஒரு 5-6 தேர்தல்கள் சந்திச்சிட்டோம். பாராளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி எல்லாம். நான் அவர் அண்ணன் பேசினோடனே பழையபடி டேட்டாலாம் செக் பண்ணும்போது 2 தேர்தல்களில் தனித்தே நின்றுருக்கோம். நாம் தமிழர் கட்சி தனியாக நின்றுருக்கு, பிஜேபி தனியாக நின்றுருக்கு. இப்போது அண்ணன் பேசுகிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே நம்ம கவுண்டர் கொடுப்போம். நாங்கள் ஜெயிப்போம், நீங்கள் ஜெயிப்போம், நீங்கள் பெரிய ஆள், நாங்கள் பெரிய ஆளுன்றதை விட்டுட்டு இது வரைக்கும் நடந்த தேர்தல்கள், அதில் வந்திருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ். உதாரணமாக ஃபஸ்ட்டு 2016 தேர்தல் எடுத்துக்கலாம். இப்போ அந்த தேர்தலில் அவங்க தனியாக போட்டி போட்டாங்க, நம்மளும் தனியாக போட்டி போட்டோம். அப்போ வந்த வாக்குகள் அந்த அடிப்படை நீங்கள் கணக்கு எடுத்துட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தது. நாம் தமிழர் கட்சி 5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தது. சரி, ஓகே, 2016 வந்து ரொம்ப ஏர்லி, அப்போ தான் நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு வந்து சரி அப்படி எடுத்துக்கலாம். இப்போ 2022 திமுக இங்கே ஆட்சிக்கு வந்தோடனே உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. மாநகராட்சிக்கு சில ரூரல் லோக்கல் பாடி முடிஞ்சிருந்தது, அர்பன் லோக்கல் பாடி போல்ஸ் நடந்தது. இப்போ 21 மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 1200 கவுன்சிலர் இடங்களுக்கு சீட்டு. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷனை கொண்டு வர முடியாதுல்ல. அதுதான மையக்கரு உங்களுக்கு. அது நடக்கிற விதம், முறை, நீங்களே பல விமர்சனங்கள் வச்சிருப்பீங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கோல் வைக்கிறது? தனிச்சு போட்டிட்டது 24 தேர்தல், இதில் டவுட்டே இல்லை. இதில் நாங்கள் இங்கே வந்துருப்போம். பட் இதுக்கு முன்னாடி இந்த கணக்கு உள்ளாட்சி தேர்தல் இன்னும் நம்ம லோக்கல் சென்டிமெண்ட்ஸை பிரதிபலிக்குதுன்னு கூட வைத்துக்கொள்ளலாம். இப்போ தேசிய தேர்தல்னால் பிரதமர் மோடி இருக்கார், பிஜேபி வந்து ஒரு வலிமையான கட்சி, மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்ற கோணத்தில் கூட தமிழகத்திலே திமுக அதிமுகவுக்கு போடக்கூடிய சில பேர் கூட பிஜேபி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உள்ளாட்சி தேர்தல்னால் பிஜேபியில் வந்து அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் முகம், வேறு யாரும் பெருசாக இல்லை. இப்போ இவர்கள் கூற்றின்படி சீமான் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களோட பாப்புலர் ஃபிகர்னு ஒரு அளவுகோலில் வைத்து கொண்டால் கூட பாஜகவும் திமுகவுக்கு எதிர்க்க இருக்கக்கூடியவங்க, நாம் தமிழரும் எதிர்க்க இருக்கக்கூடியவங்க. நீங்கள் என்ன குற்றச்சாட்டு முறைச்செயல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தள்ளி வச்சுட்டு
விழுந்திருக்கக்கூடிய வாக்குகள்னு ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். 21 மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில், அதில் 1200 இடங்கள் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் கவுன்சிலர் சீட்ஸ். அதில் பாரதிய ஜனதா கட்சி வந்து 7.7% வாக்குகள் வாங்குச்சு. நாம் தமிழர் வெறும் 2% வாக்குகள் தான் வாங்குச்சு. இல்லை, இன்னொரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த கார்ப்பரேஷன் கவுன்சிலர் இடங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து 21 மாநகராட்சியில் 915 வேட்பாளர்களை களமிறக்கியது. 915 வேட்பாளர்களில் 914 பேர் டெபாசிட் இழந்து விட்டார்கள் நாம் தமிழர் கட்சியில். ஒரே ஒரு வேட்பாளர் தான் டெபாசிட்டே காப்பாற்ற முடிஞ்சது அவங்களால். ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்கல அவங்க. பாரதிய ஜனதா கட்சி 30க்கும் மேற்பட்டு கவுன்சிலர், அது குறைந்த எண்ணிக்கை தான், நான் அதை வந்து மிகைப்படுத்தி சொல்லலை. ஆனால் நாம் தமிழர்னு கம்பேர் பண்ணும்போது பெட்டர் இல்லை, மச் பெட்டர். இப்போ 24ல் இப்போ நீங்கள் கூட்டணியெல்லாம் கூட்டின்னு வராதிங்க, தனியாக நீங்கள் எடுக்கிற வாக்குக்கும் நான் எடுக்கிறது பார்த்துக்கலாம். கரெக்ட். அப்போ தனியான என்ன அளவுகோல் வைக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போது 19 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரடி வேட்பாளர், அந்த 19 இடம் தான். மீதி 4 வேட்பாளர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி சின்னத்தில் போட்டிட்டாங்க. வேறு கட்சி தானே. அப்போ அவங்கள நீங்கள் எடுத்துடலாம். அப்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த 19 தொகுதியும் நம்ம அளவுகோலாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கலாட்டால் சொல்கிறேன், ரிசல்ட் அன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். 19 தொகுதி நம்ம, 19 தொகுதி நாம் தமிழர், இதே 19 தொகுதி நீங்க, 39 தொகுதி அப்படி பார்த்தா கூட நாங்கள் தான் அதிகமாக. அப்படி ஏன்னா நீங்க இந்த 19ல் தான், இந்த 19 தான் என்ன எண்ணிக்கையில் பார்த்தா என்ன கூட போய் நாம் தமிழர் மட்டும் 20 வைக்கிறீங்களேன்னு ஆயிடலாம். ஆனால் அங்கே நாம் தமிழருக்கு 39க்கு அவங்க வாக்கு மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு இங்கே 19ன்றது பாமகவோட ஓட்டு வந்துடும், மற்ற கட்சிகளோட ஓட்டு வந்துடும். எஸ், ஆனால் அதே மாதிரி மற்ற தொகுதிகள் 20 தொகுதிகளில் உங்கள் ஓட்டு அங்கே போயிடும். இல்லை, ஸோ இப்படி பண்ணிட்டா எங்களுக்கு இன்னும் வசதி. இந்த 19 மட்டும் நீங்கள் எவ்வளோ வாக்கு வாங்குறீங்களோ அது வந்து நாம் தமிழரோட அதிகமாக இருக்கும். பாஜக மட்டும் தனித்து எவ்வளோ ஓட்டு வாங்குதுங்கிற அடிப்படையில் அவர் சவால் விடுறாரு. இன்னும் வசதி எந்த அடிப்படையில்னா, 39 தொகுதிகளில் தோராயமாக அவங்க ஒரு 10 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க, 20 லட்சம் ஓட்டு வாங்குறாங்கன்னா அதை விட மிக அதிகமான ஒரு ஓட்டெல்லாம் இல்லை, அதிகமான லட்சங்கள்ல எங்கள் வாக்குகள் இருக்கும். பட் அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்லிடக்கூடாது, நீங்கள் எவ்வளோ கூட்டணி கட்சி வச்சுருந்ததுனால தான் இவ்வளோ ஓட்டு வாங்கினீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் நேர்மையான அளவுகோல்னு ஒரு அளவுகோல் நீங்கள் வச்சிங்கன்னா, 19 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி நேரடி வேட்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்தில் இருந்தாங்க இல்லையா. உதாரணமாக தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை. இப்போ இந்த தொகுதிகளே நீங்கள் அளவுகோலாக வச்சுக்கோங்க. ஒரு தொகுதியும் மேப் பண்ணுங்கள். ஒரே ஒரு தொகுதியில் கூட பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்குவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு தொகுதியில், ஒரே ஒரு தொகுதியில் நாம் தமிழர் இந்த 39 தொகுதியில் மொத்தமாக ஒரு 20 லட்சம் ஓட்டு வாங்குதுன்னு வைங்க. கரெக்ட். நீங்கள் 20,01,000 வாங்கிட முடியுமா? நாங்கள் கிட்டத்தட்ட 19 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தனித்தியாகவே ஒரு 50-60 லட்சம் வாக்குகளை நோக்கி போயிட்டுருக்கோம். ஓகே, கூட்டணியாக 1 கோடி வாக்குகளை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ இவங்க எங்கே இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு. அப்போ சவாலில் ஜெயிச்சிருவோன்றீங்க? நிச்சயமாக ஜெயிச்சிடுவோம். அதாவது சவால்களில் நம்ம ஒரு அளவுகோல் வைத்து விட்டோம்னா அந்த அளவுகோலில் குற்றம் சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், 2-3 அளவுகோலாக நீங்கள் வச்சுக்கோங்க. இது பிரச்சனைனா இது வச்சுக்கோங்க, இது பிரச்சனைனா அது வச்சுக்கோங்க. அந்த சாய்ஸையும் உங்களுக்கே விட்டுடுறேன். ஒரு தொகுதியில் கூட வாங்க மாட்டாங்க, மொத்தமாகவும் கூட வாங்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. எந்த நம்பிக்கையில் இது ஒருவேளை சட்டமன்ற தேர்தல்னா கூட யோசிக்கலாம். நம்ம நடக்கக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல். அதில் பிரதமர் மோடி தான் மைய புள்ளியாகவே இருக்காங்க. மக்களும் வாக்களிக்கக்கூடிய மக்களுமே வந்து தேசிய தேர்தல்னால் அவங்க பார்வை மாறும். நிச்சயமாக மாநில தேர்தல்னால் மாறலாம், உள்ளாட்சி தேர்தல்லாம் மீண்டும் மாறலாம். அண்ணா என்ன நம்பிக்கையில் இந்த சவால் விட்டார்னு எனக்கு நிச்சயமாக தெரியல. அதில் அவர்கள் நிச்சயமாக 7% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி தனியாக நிற்கவில்லை. அதான் சொல்கிறாரு, தனியாக வாங்க, அதுதான் தைரியம். அதுதான் உண்மையிலே அவர்கள் 2019, 2021 அவர்கள் வாக்கு இவ்வளோ சதவீதம் வாங்கினதுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். நாம் தமிழர் வாங்கினதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் தனியாக நிற்கலை, நாங்கள் வந்து பெரிய கட்சிகளோட கூட்டணியில் இருந்தோம். அப்போ இந்த மாற்றம் வேண்டும்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் அவர்களுக்கு வந்து நாங்கள் திராவிட கட்சிகளோடு சேர்ந்ததுனால எங்கள் ஆப்ஷன் பிடிக்காம மாற்றத்தை நோக்கி அவங்களுக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு 2019, 2021 அந்த மாதிரி வாக்குகள்லாம் போய்விட்டது. அதுக்கு தான் 2016 நீங்கள் அளவுகோலாக எடுத்துட்டிங்கன்னா அப்போ அவங்க சின்ன கட்சி இருந்தாலும் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். 2016 தனித்து நின்று நாங்கள் அவர்களை விட கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கோம். புதுசாக வந்த கட்சி இல்லை சார்.
அப்படி பார்த்தா பிஜேபி அப்பயுமே சின்ன கட்சி தானே, கட்சி ஆனா 30-40 முகமே வருஷத்து கட்சி கிடையாது. இல்ல, 30-40 வருஷத்து பெருசாக கட்சி. எம்எல்ஏ ஜெயிக்கல, எம்பி ஜெயிக்கல, ஒரே ஒரு எம்எல்ஏ தனியாக ஜெயித்தோம். ஸ்ட்ரென்த் தமிழ்நாடு இருக்கிற ஸ்ட்ரென்த் படி பார்த்தீங்கன்னா 2016 ரொம்ப சின்ன கட்சி தான். சார் ஆனா அப்ப ஆண்ட 16 இந்தியாவே விட்டுல- ஆண்ட கட்சியா, தேசிய ஒரு கட்சியா? 16 விட்டுலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அது டூ ஏர்லி கம்பேரிசன். அது இன்னைக்கு தானே அந்த சரி, சவால். இப்போ இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ 2019 தேர்தல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2019 நாங்கள் வந்து 5 தொகுதிகளில் போட்டிட்டோம். அவர்கள் வந்து 37 தொகுதியில் போட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் இப்போ எனக்கு சொன்னீங்க இல்லையா ஒரு அளவுகோல், அந்த அளவுகோல் படி நாங்கள் 5 தொகுதியில் அவர்களோட அதிகமாக வாக்கு வாங்கியிருந்தோம். அந்த 5ல் வாங்கியிருப்பீங்க, ஏன்னா அதிமுக கூட தானே இருக்கு. மொத்தம் சொல்கிற தமிழ்நாட்டில் 2019 5 தொகுதிகளில் மட்டும் போட்டு நாங்கள் வந்து 15 லட்சத்து சில்லற வாக்குகள் வாங்கியிருந்தோம். 5 தொகுதியில். நாம் தமிழர் கட்சி 37 தொகுதியில் வேட்பாளர் போட்டது. கம்மியாக ஜாஸ்தியாக கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன், ஒரு 50,000 வாக்குகள் ஏதோ ஜாஸ்தி. அப்போ 5 vs 37 கான்டெஸ்ட்லேயே வந்து அந்த நீங்கள் 5 50,000 சாதாரண 5 இல்லை சார். அதிமுக, தேமுதிக, பாமக. அப்போ நீங்கள் எப்படி கம்பேர் ஆனா உங்களுடைய ஓட்டு மிச்சம் இருக்கிற 35க்கு போயிருக்கும். ஸோ 5ங்கிறது உங்க வாக்கு. நான் என்ன சொல்கிறேன், இது ப்ரூவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த எலெக்ஷன்லையும் நீங்கள் பாமக இருக்காங்க, ஜிகே வாசன் கட்சி அவங்க இருக்காங்க. இது அவங்க கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் அவங்க இருந்ததுனால நாளைக்கு மாற்றிடும். இப்போ சவால் என்ன, நீங்கள் தனியாக எங்களோட ஓட்டு வாங்கி காமிங்க அப்படின்னு. இப்போ நம்ம காமிச்சிட்டோம்னா அண்ணன் என்ன பண்ண போகிறார்? அதான் கட்சியை கிளச்சிடுறேன். இதுக்கு முன்னாடி சவால் விட்டார், உங்களுக்கு தெரியாதா? அருணன் ஐயா கிட்ட தந்தி டிவி நேரலையில் மக்கள் நல கூட்டணியோட அதிகமாக வாக்கு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்குறேனா இல்லையா பாருன்னு சொன்னார். வாங்கலை. அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அதிகமாக, கம்யூனிஸ்ட் கட்சின்னு அளவுகோல் எடுத்துட்டிங்கனாலும் 2 கம்யூனிஸ்ட் சேர்த்திங்கனாலும் அதோட கம்மி தான். அதனால் இந்த அரசியல் களத்தில் சவால்கள் விடுவது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதுவும் அண்ணன் சீமான் அவர்கள் விடாத சவாலே இல்லை, நிறைய சவால்கள். பட் இதில் அந்த சவாலில் சீமான் அவர்களோ இல்லை அவர் கட்சியை சார்ந்தவர்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு குறைந்தபட்ச அரசியல் புரிதல் இல்லைன்ற மாதிரி தான் நான் எடுத்துக்க முடியும். ஏன்னா அதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், 39 தொகுதியில் கூட்டணியாகவே நம்ம வச்சுக்கலாம், கூட்டணியோடய வச்சுக்கலாம். ஒரே ஒரு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட நாம் தமிழர் அதிகமாக வாக்கு வாங்கணும்னு ஒரு தொகுதி உங்களால் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு தொகுதி. ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஏன் சார் வெயிட்டான கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன், சீமான் அவர்கள் கொள்கையில் மிகப்பெரிய முரண் இருந்தாலும் அவர் எடுக்கக்கூடிய சில முன்னெடுப்புகள் நானும் ரசிக்கக்கூடிய ஒருவன். உதாரணமாக 50% பெண்களுக்கு கொடுக்குறாங்க, அரசியல் முகமில்லாத பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, இளைஞர்களுக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே வரவேற்கக்கூடிய படித்தவங்க, நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவங்க, எம்என்சிஸில் படித்து பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க. உதாரணமாக கன்னியாகுமரி வேட்பாளர் வந்து பெரிய பொறுப்பில் சாம்சங்கில் இருந்தாங்க. இது எல்லாமே நான் ரசிக்கிறேன், பாராட்டுறேன். பட் அவர்கள் வந்து அரசியல் களத்தில் ஒரு சீரியஸ் பிளேயராக இன்றைக்கி வரைக்கும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அது உண்மையும் கூட. அவங்க ஒவ்வொரு முறையும் வாங்கக்கூடிய வாக்குகள் இந்த ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் மாதிரியே தான் இருக்கே தவிர மற்ற கட்சிகளுக்கு இருக்க மாதிரி ஒரு ஃபிக்ஸடு ஓட் பேங்க்கோ அந்த மாதிரியோ எதுவுமே அவங்க கிட்ட இல்லை. ஃபிக்ஸ்டு ஓட் பேங்க்ன்றது சில பல தேர்தல்கள் கடந்தாதான் நம்ம சொல்ல முடியும். நிச்சயமாக ஒத்துக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி பிஜேபி தனியாக போட்டி போட்டதுனால இந்த தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான். ஏன்னா அந்த திமுக அதிமுக வேண்டாம்னு சொல்லக்கூடிய வாக்கு வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நம்ம அதனாலதான் ஒருவேளை சின்னமெல்லாம் பறிக்கப்பட்டுச்சோ அவர்கிட்ட. ஏன்னா அப்ப அந்த இது வந்துச்சு, இதே மாதிரியான சவால் ஏற்கனவே ஒரு தடவை விடப்பட்டது. ஒரு ஓட்டு என்ன விட கூட வாங்கி காட்டுங்க அப்படின்னு அண்ணாமலைக்கெல்லாம் சவால் போச்சு. இது வேற நாம் தமிழர் கட்சி வந்து கூட ஓட்டு வாங்கி வேற பயம் இருக்கு. இப்போ ஒருவேளை நான் சொன்ன மாதிரி மிக அதிக வாக்குகள் வித்தியாசம் வந்தோடனே அண்ணன் சொல்லக்கூடாது சின்னத்தை பறிச்சிட்டதுனால தான் நாங்கள் வாங்க முடியல, கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது தேர்தல் கமிஷன் விஷயத்தில் பல முறை விளக்கம் சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. சீமான் அண்ணனே சொல்லிட்டாரு, வெள்ள நிவாரண பணியில் நாங்கள் பிஸியாக இருந்ததுனால போய் அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த எலெக்ஷன் கமிஷன் மறக்கல, லேட் பண்ணிட்டாங்க. இங்கே இவ்வளோ பிரச்சனை லேட் பண்ணிட்டாங்க. அது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் அவங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதில் நீங்கள் இப்போது இவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஜிகே வாசன் கட்சிக்கு மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது அந்த எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் பிரகாரமே. இப்போ மதிமுகவுக்கும் கொடுக்கல சின்னம், பம்பரம் சின்னம் கேட்டாங்க கொடுக்கல. நிறைய அதில் கூட்டணியில் இருந்தால் வந்துடுது கேட்குறது. அதுக்கு தான் நம்ம எவ்வளோ எக்ஸ்பிளைன் சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. இப்போ ஜிகே வாசன் அவர்களுக்கு கடந்த முறை கொடுக்கல காமன் சிம்பிள், அவங்க வேறு ஏதோ சின்னத்தில் தான் நின்னாங்க. இந்த மாதிரி ஏன் சைக்கிள் கிடச்சதுன்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் பிரகாரமே இந்தந்த கண்டிஷன்ஸ்லாம் நீ ஃபுல்ஃபில் பண்ணணும்.
ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா உனக்கு 2 லைஃப் லைன் மாதிரி கொடுப்பேன், 2 டைம் நீ யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்போது என்ன பிரச்சனை ஆயிடுச்சு பம்பரம் சின்னத்துக்குன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து ரிசர்வ்டு சிம்பிளில் இருக்குது. ரிசர்வ்டு சிம்பிளில் இருக்கக்கூடிய சின்னம் வந்து அந்த ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு ஒதுக்கியாச்சு. இப்போ இவங்க கடந்த பல தேர்தல்களில் சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருந்ததுனால ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லாமல் ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகிடுச்சு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மார்ச்சுக்கு முன்னாடி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருந்ததுன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக பம்பரம் சின்னம் கொடுத்துருக்க முடியும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா ரிசர்வ்டில் இருக்கிற சிம்பிளை ரெஜிஸ்டர்டு பார்ட்டி சிம்பிளுக்கு எங்களால் மாற்றுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பியூர்லி டெக்னிக்கல் தான். நாம் தமிழர் வந்து குறி வச்சு பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. குக்கர் கிடச்சது. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொன்ன விஷயம் உண்மையான எனக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப நம்பிக்கை தகுந்த ஆட்கள் தான். நான் ஒரு நிகழ்ச்சிகளில் பார்க்கும்போது சொன்னாங்க, இதுக்கு முழுக்க முழுக்க பின்னாடி திமுக தான் காரணம். அவங்க தான் வந்து இந்த கட்சி பதிவு பண்ணுறது. எப்படி அவங்க சொன்ன லாஜிக்கே இல்லை சார். அது லாஜிக்கு நீங்கள் ஊடகத்தினர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ அந்த விவசாய சின்னத்தில் இங்கே வேட்பாளர்கள் நின்னாங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 தொகுதியிலேயே ஏதோ நிற்கிறாங்க தமிழ்நாட்டில். நீங்கள் அவங்க பேக்ரவுண்ட்லாம் போய் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடிஸ் டோர் ஸ்டெப்ஸ் ஃபினிஷஸ் அட் அறிவாலயம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் மத்திய அரசு சார்ந்த ஒரு கமிஷன் இல்லை, அந்த கட்சி பதிவு செய்யப்பட்டு. எப்படி திமுக காரங்க திமுக ஒரு செட்டிங் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. நீங்க சொல்றீங்களா டெக்னிக்கலா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதே டெக்னிக்கலா அவங்களுக்கு இந்த லாஜிக் கூட இல்லையா? அதுல விவசாய சின்னத்துல என்ன கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா சார், யூஸ் பண்ணிக்கலாம் பொலிட்டிக்கலி, யாருக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பாஜக ஒரு விஷயத்தை செய்து அதை நாங்களும் பயன்படுத்திக்கிறோம், திமுக பயன்படுத்திருக்கலாம். மேபி நீங்க சொல்ற லாஜிக் நடுவில் ஒரு ஆப்ஷன் எதுவும் வந்துச்சுன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஒருவேளை அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா நீங்க அந்த சின்னத்தை எடுத்துக்கலாம், அப்படி எதுவும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். இப்போ அந்த கட்டத்தில் திமுக தலையீடு இருந்ததா அந்த நண்பர் எனக்கு சொன்னார். இது வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது, உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், வேட்பாளர் நீங்கள் போட்டிங்கன்னா அதெல்லாம் நாங்கள் கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் விவசாய சின்னத்தில் எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிற்கிறாங்கன்னு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அவங்களுக்கு டிஎம்கே பேக்கிங் தான் இருக்கும். பிஜேபி, நான் உண்மையிலே சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியை நோக்கி அவர்களை வந்து சின்னத்தை பறிக்கணும், அவர்களுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு 1% கூட கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அவங்க தனியாக ஸ்ட்ரென்த்தாக நின்று அதிகபட்ச ஓட்டுகள் வாங்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு ஆளும் கட்சியை எதிர்த்து நிற்கக்கூடிய எங்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இன்னொன்று, அவர்கள் வாங்கக்கூடிய மாற்ற வேணுங்கிற ஓட் பேங்க் பாஜகவுக்கு வர வேண்டியதான் நாம் தமிழர் போச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ நாம் தமிழர் இதில் இல்லை, ஃபீல்டில் இல்லைன்னா தானே அந்த வாக்கு மறுபடியும் பாஜகவுக்கு வரும். லாஜிக் அங்கே அதுதானே. திமுகவினுடைய அந்த ஓட் பேங்க்னு சொல்லுவோம் இல்லையா, அது நாம் தமிழருக்கு போகாது இல்லை. ஏன்னா அவங்க ஐடியாலஜி வேறு, இவங்க ஐடியாலஜி வேறு இல்லை. அதாவது ஓட் பேங்க்னால் இந்த சாதியினர், இந்த சமூகத்தினர், அதை பற்றி நான் சொல்லலை. தமிழ்நாட்டில் ஒரு திமுகவுக்கு ஒரு 25%, அதிமுக ஒரு 25% ஃபிக்ஸட் ஓட் பேங்க் பெர்மனண்ட். மீதி 50% ஃப்ளோட்டிங் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஃப்ளோட் ஆகும் இல்லையா. அதில் திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் நிறைய இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு போகுது. அது ஒரு காரணம், இவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்ப்பதற்கும் அவர்கள் இவர்களை எதிர்ப்பதற்கும். அவர் ஓட் பேங்க், திமுகவினுடைய ஓட் பேங்க் இவங்க ஈட் பண்ணுறாங்கன்றது தான் திமுகவினுடைய மிக முக்கியமான பிரச்சனை. அதனால தான் சீமானை கடுமையாக எதிர்க்கிறார்கள். இப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க, திமுகன்னு சொல்லக்கூடிய இந்த ஊப்பின்னு சொல்லக்கூடிய திமுகவினருக்கும் நாம் தமிழருக்கும் தான் மிக அதீத சண்டைகள் நடக்கும், வரம்பு மீறிய சண்டைகள் நடக்கும். இப்போ பல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்படுவது, அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவது, இது எல்லாமே திமுக வந்து அவர்களோட த்ரெட்டாக அவங்க ஓட் பேங்க்கை சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக பார்ப்பதனால தான். அதனால் இவர்களை முடக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு நிச்சயமாக இல்லை. ஆனால் திமுகவிற்கு இருக்கிறதா அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNL இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஃபீல் தி நேச்சர் இலை பீச் மெடோஸ் ஆன் கடலூர் பை டிரனம் ஹோம்ஸ்.